ஹரிங்கிறதுக்கு 4 அர்த்தங்கள் முக்கியமாக. ஹரினா நாராயணன்னு ஒரு அர்த்தம், ஹரினா இந்திரன்னு ஒரு அர்த்தம், ஹரினா சிம்மம்னு ஒரு அர்த்தம், ஹரினா வானரம்னு ஒரு அர்த்தம். இங்கே நாராயணனாக இருக்கக்கூடிய ஹரியை பார்த்து நாம் அவனோடு சேர்ந்து நாம் போட்டி போடலாம்னு நினச்சிண்டு இந்திரன ஹரினா இதிஹரி ஸ்வொய்பத்த நிபர்ஹணா திவச சப்தகமுக்ரமவர்ஷயத்து. 7 நாட்கள் ஒரே அடியாக மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. மேகத்தில் மழை தீந்துபடுத்தி, ஜலம் தீந்துபடுத்தி, இனிமேல் வருஷிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ சுவாமி இந்த பர்வதத்தை யதாஸ்தானம் கொண்டு போய் வச்சுட்டார். இன்னொரு ஐதிக்கியம் பெரியவாள்லாம் சொல்லுவாள், இது பாகவத்தில் நேரடியாக இல்லை, கர்ண பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய ஐதிக்கியம். 7 நாட்கள் நம்மளை தாங்கி நின்றான் சுவாமி. நாம் 7 ரூபத்தில் பகவானை தாங்கி நிற்கணும்னு, அதனால தான் 7 மலையாக ஸ்ரீனிவாச பெருமாளை தாங்கி நிற்கிறது. 7 மலைகளுக்கும் சப்தகிரீஸ்வரனும், சப்தகிரிங்கிறத நல்ல வேலை, சப்தகிரிங்கிற வார்த்தை அப்படியே ரயில்வேல கொண்டு மாற்றாமல் சப்தகிரி எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் வேறு வச்சுருக்கான். திருப்பதியிலேருந்து இங்கே வரத்துக்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயினை வேறு வச்சுருக்கான். அது சப்தகிரினா 7 மலைகள்னு அர்த்தம். 7 மலை ஆண்டவன் மலையப்பன் சுவாமிக்கு சொல்கிறோமோ, பல பேர்கள் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அந்த மலையப்பன்னு ஒரு பேர். மலைக்கு மேலே இருக்கக்கூடிய 7 மலையை தாண்டி தானேங்க நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ எல்லோரும் டக்குன்னு காரில் டக்குன்னு போய் சன்னிதானத்தில் போய் இறங்கி விடுறோம். அந்த காலத்தில் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது 5 வயசு இருக்கும் எனக்கு. எங்கள் தாத்தா பாட்டி போனால் அப்போ கூட அழைச்சின்னு போனால், அப்போ யாரோ தூக்கின்னு போனான், எனக்கு ஞாபகம் இருக்குது. 5 வயசு குழந்தைய ஏற விடலை. அடிவாரத்துலேருந்து ராத்திரி முழுக்க இப்படி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு தூக்கின்னு போய் ஸ்ரீனிவாச தரிசனம். ரொம்ப நாள் முன்னாடி யாரோ தூக்கின்னு போன ஞாபகம், 5 வயசு குழந்தைய தூக்கின்னு போன ஞாபகம். அந்த 7 மலைகளும் சேர்ந்திருந்து பகவானை தாங்குவோம்னு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தீர்மானம் பண்ணதாக பெரியவாள்லாம் அப்படி சொல்லுவாள். அதுக்குள்ளே இந்திரன் கர்ப்பபங்கம் ஏற்பட்டு பகவான் சரணத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணாள். அப்போ தான் சுவாமி சொன்னால், யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவனை நான் தெருவில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சு தான் அனுகிரகம் பண்ணுவேன். பிரம்மண்யம் அனுகிரண்ணாமி தத்விஷோ விதுனோம்யகம் என்பத புருஷஸ்தப்தா லோகம் மாம்ச அவமன்யதே. பணத்தாலேயோ பதவியாலேயோ ஒருத்தனுக்கு திமிரு வந்து கொடுத்துனாக்க பகவானையும் மதிக்க மாட்டான், உலகத்தையும் மதிக்க மாட்டான், சாதுக்களையும் மதிக்க மாட்டான். அதனால் அவனை தலையில் குட்டி தான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேங்கிறாள் சுவாமி. ஏற்ற மத்தியில் என்னாச்சு, இந்த ஒரு லீலை தான் கோபர்கள் எல்லாரும் நேரடியாக பார்த்துருக்கக்கூடிய லீலை. பூத்தனா மோட்சத்துலேருந்து பாருங்கோ, அந்த பூத்தனைக்கு பகவான் சத்கதி கொடுத்தது அப்புறமா போஸ்ட் ஃபேக்டோவாக தான் தெரியும் வாழ்க்கை. அது கூட பகவான் சத்கதி கொடுத்தான்னு தெரியாது, ஏதோ ராட்சசத்துக்கு ஒரு சரீரம் விழுந்து கொடுத்துன்னு தான் தெரியும். சகடாசுர மர்தனத்துலையும் அப்படி தான், குழந்தை ஏதோ காலால் உதைச்சான்னு தான் தெரியும். பாக்கி குழந்தைகள் தான் இருந்தால் பெரியவா யாரும் இல்லை அதை பார்க்குறதுக்கு. நான் பார்த்துட்டேன் இவாள்லாம் முந்தின்னு போய் சொன்னா, மயா மயா திருஷ்ட மனோ விபர்யகா இதீவதே பாலக பாலகா ஜகுஹு. இது மட்டும் நடந்த லீலைகள். காளிய நட்டனத்தில் கூட மயக்கம் போட்டு விழுந்துட்டாவா. அதனால் இந்த லீலை மாத்திரம்தான் நேரடியாக பார்த்துருக்கா. அண்ட் இட் இஸ் நோ ஃப்ளாஷ் இன் தி பேன். 7 நாட்கள் தொடர்ந்து தாங்கியிருக்கார் சுவாமி. அதனால் எல்லாரும் போய் நந்தகோபன்ட்டு கேட்டாள், வாஸ்தவத்தில் உங்கள் புள்ள சாட்சாத் நாராயணன் நினைக்கிறோம் நாங்கள், மறைக்காமல் சொல்லுங்க. கர்காச்சாரியால் சொன்ன ரகசியத்தை இது மட்டும் யார்கிட்டையுமே பகிர்ந்துக்கல நந்தகோபர். இப்போ இவாளுக்கு முன்னாடி பகிர்ந்துக்காமல் இருக்க முடியல, மறைக்க முடியல. அன்னைக்கு கர்கர் சொன்ன விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திண்டு, ஏ தஸ்மின் மகாபாகாக பிரீத்திம் குர்வந்தி மானவாக ந அரயகா அபிபவந்தேதானு விஷ்ணுபக்ஷான் இவாசுராக. இந்த குழந்தை இடத்துல யார் பிரியம் வைக்கிறாளோ அவளுக்கு விரோதிகளுடைய பாதை இருக்காது. விஷ்ணு ஆசைச்சுவாளுக்கு எப்படி அசுராளுடைய பாதை இருக்காதோ அந்த மாதிரி உன்னுடைய பிள்ளை நாராயணனுக்கு சமமான குணங்களும் சமமான பிரபாவத்தையும் சீயையும் ஐஸ்வர்யத்தையும் அடைஞ்சவனவன் அப்படின்னு சொல்லியிருக்கார் கர்காச்சாரியாள்னு தெரிஞ்ச உடனே, இது மட்டும் கிருஷ்ணன் நம்முடைய குழந்தை, நம்ம கண்ணன் அப்படின்னு சொல்லி சுவாதீனம் கொண்டாடின கோபர்கள் எல்லாம் சுவாதீனத்தோடு ஒரு மரியாதை சேர்ந்து போயிட்டான். சாட்சாத் நாராயணுக்கு சமமாக இருக்கக்கூடியவன்னு மகாத்மாவாக இருக்கக்கூடிய கர்காச்சாரியால் திரிகாலஜானினா சொல்லியிருக்காள். கர்கோதித்தோ நிர்கதித்தோ நிஜாய வர்காயதா தேன தவ பிரபாவஹ பூர்வாதிகஹ த்வயி அனுராகயேஷாம் ஐதிஷ்டதாவத் பகுமானபாரஹ. தேவலோகத்திலேருந்து சுரபின்னு சொல்லக்கூடிய காமதேனு வந்தாள்.
ஆகாச கங்கையுடைய ஜலத்தை ஐராவதம் தன்னுடைய தும்பிக்கையில் கொண்டது. பிரம்மா சொல்லி நாங்கள்லாம் வந்திருக்கோம். இந்திரன்னா தலைவன் அர்த்தம். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன். ககேந்திரன் கருடாழ்வார சொல்கிறது பட்சிகளுக்கெல்லாம் தலைவன். நரேந்திரன்னா ராஜான்னு அர்த்தம். மனுஷாளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ராஜான்னு அர்த்தம். மிருகேந்திரன் சிம்மத்தை சொல்கிறது. அந்த மாதிரி நீங்கள் தான் இங்கே இனிமேல் எங்களுக்கெல்லாம் இந்திரனாக இருக்கணும். இந்திரம் நஸ்துவா அபிஷேக்ஷாமஹா பிரம்மணா நோதிதா வயம் அவதீர்ணோசி விஸ்வாத்மன் பூமேகே பாராபனுத்தயே. பூமியுடைய பாரத்தை போக்குறதுக்காக நீங்கள் அவதாரம் பண்ணி வந்திருக்கேள். உங்களை நாங்கள் தலைவனாக நாங்கள் இனிமேல் ஆராதிக்க போகிறோம்னு சொல்லி தன்னுடைய பாத சுரந்தாள் காமதேனு. ஆகாசகங்க ஜலத்தை தும்பிக்கையில் கொண்டு இருக்கக்கூடிய ஐராவதம் வருஷிச்சு ஏவம் கிருஷ்ணம் உபாமந்திரே சுரபிகி பயசாத்மனः ஜலைகி ஆகாசகங்காயாக ஐராவத கரோத்ருதிகி அபியசிஞ்சந்ததாசார்கம் கோவிந்த இதி சாபியதாத். அபிஷேகம் பண்ணி வச்சு கோவிந்தன் என்ற திருநாமத்தை சூட்டி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். கோவிந்த பட்டாபிஷேகம் ராமாவதாரத்தை எல்லா அவதார காரியங்கள்லாம் முடிஞ்சப்புறம் கடைசியில் பட்டாபிஷேகம். இங்கே பட்டாபிஷேகம் முடிஞ்சப்புறம் தான் அவதார காரியமாக இருக்கக்கூடிய கம்சாதிகள் துவம்சம் பண்ணுறதுலாம் அபிஷேகம் ஆனப்புறம் தான் அந்த அவதார காரியமே. பிரதானமான அவதார காரியங்கள் துஷ்ட நிகிரகங்கள்லாம் அப்புறம் தான் ஆரம்பிக்க போகிறது. கோவிந்தன் என்ற பதத்துக்கு பல அர்த்தங்கள், சுவாரஸ்யமான அர்த்தங்கள். பூமியை ரட்சிக்கக்கூடியவன்னு ஒரு அர்த்தம், வாக்கை ரட்சிக்கக்கூடியவன்னு ஒரு அர்த்தம், பசுக்களை ரட்சிக்கக்கூடியவன்னு ஒரு அர்த்தம். கோ என்ற சப்தத்துக்கு இந்திரியம்னு ஒரு அர்த்தம். தசமஸ்கந்தம் முழுக்க திருப்பி ரிகரிங்காக வரக்கூடிய ஒரு அர்த்தம் அது. கோபிகி இந்திரியைகி ந விந்ததே ந பிராப்பியதே இது கோவிந்தகா. இந்திரியங்களால் அடைய முடியாதவன் கோவிந்தன்னு ஒரு அர்த்தம். அந்த இந்திரியங்களையே சம்ஸ்காரங்களால் சுத்தி பண்ணி வெளியில் தெரியக்கூடிய சுபாவத்தை மாற்றி உள்ள திருப்பி விட்டா இந்திரியங்களை. உள்ள திருப்பப்பட்ட இந்திரியங்களால் அடையக்கூடியவன் கோபிகி சம்ஸ்காரிகி சுத்தீகிருதைகி இந்திரியைகி அந்தர்முகீகிருதைகி இந்திரியைகி விந்ததே பிராப்பியதே லப்யதே இது கோவிந்தா. இப்படி கோவிந்தனா பகவானுக்கு திருநாமத்தை சூட்டி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற போது இயற்கை முழுக்க எல்லாம் சாந்தமாக போயிடுத்தான். பரஸ்பர விரோதமாக இருக்கக்கூடிய எலியும் பூனையும் பாம்பும் கீரிப்பிள்ளை இந்த மாதிரி விரோதமாக இருக்கக்கூடிய பிராணிகள் கூட அந்த பரஸ்பரம் இருக்கக்கூடிய துவேஷத்தை விட்டுட்டு பயத்தை விட்டுட்டு எல்லாம் ஒரே சமரசமாக வந்துவிட்டு 2 நாமாக்கள் இந்த ரீதியில் பகவானுக்கு ஏற்படுவது. ஒன்று கிரிதாரி கிரிதரன் அப்படிங்கிற பேர், இன்னொன்று கோவிந்தன் என்ற திருநாமம் ஏற்பட்டது. ஒரு ஏகாதசி அன்னைக்கு சுத்தோபவாசம் இருந்துட்டு நந்தகோபர் துவாதசி அன்னைக்கு காலத்துக்கு முன்னாடியே போய் யமுனை ஸ்நானத்துக்காக இறங்கிவிட்டேன். சுத்தோபவாசம்னா தீர்த்து கூட பானம் பண்ணுறதில்லை. அப்படி இருந்தால் ஒன்றும் அசத்தும், கொஞ்சம் சாத்வீக குணம் குறைச்சலாக இருந்தால் அசத்தும், சாத்வீகம் நன்னா இருந்துட்டுனா தூக்கம் வராது. அவளுக்கெல்லாம் இந்த ஆதாம் கிடாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதோன்னு தினம் எழுந்திருந்த பழக்கத்தில் போய் இப்படி கார்த்தால ஸ்நானம் பண்ணுவார். 3 மணிக்கு முன்னாடி இறங்கி விட்டுவார் யமுனையில். கார்த்தால 3 மணிக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணப்படாது, அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஸ்நானம் பண்ணப்படாது. இப்படியெல்லாம் நியமங்கள் உண்டு. அஸ்தமனத்துக்கு மேலே ஸ்நானம் பண்ணும்படியாக வந்துவிடுத்துனா யாராவது பிராமணன்ட்ட அனுமதி வாங்கிக்கோ, இல்லைன்னா விளக்கேற்றி வச்சுட்டு ஸ்நானம் பண்ணு, அதுவா தீப சந்நிதம்னு இருக்குது. நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. இங்கேயோ 8 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்தால் ரொம்ப டயர்டாக இருந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்நானம் பண்ணலான்னு சொன்னால் ராத்திரி 8 மணிக்கு என்ன பண்ணுவோம், பாத்ரூமில் போனாக்கா லைட்டை போட்டு தானே ஸ்நானம் பண்ணுவோம். தீப சந்நிதம் அந்த காலத்தில் ஏதோ அகல விளக்கு ஏற்றி வச்சுருப்பாளாக இருக்கும். இப்போ ஒரு மின்சார விளக்கு ஏதோ ஒன்று தீப சந்நிதம். கங்கைக்கு மாத்திரம் நியமம் கிடையாது, எப்போ வேணால் ஸ்நானம் பண்ணலாம். நகால நியம கஷ்டிது கங்காம் பிராப்பிய சரித்வராம். இதுக்கு வேற சில விதிவிலக்கையும் சொல்லிவிடுறேன். 3 மணிக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணப்படாது, அஸ்தமத்துக்கு அப்புறம் ஸ்நானம் பண்ணப்படாதுங்கிறதுக்கு க்ஷேத்திர தர்மம் ஒரு விதிவிலக்காக இருக்கும். குருவாயூரில் 3 மணிக்கு நட திறக்கிறா, 3 மணிக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணப்படாதுன்னு அன்றைக்கி உபன்யாசத்தில் அவர் சொன்னார். அதனால் அப்படியே எழுந்து பல்ல தேய்ச்சி விட்டு போனால் போடுது. ஆஸ் அ ஸ்மால் கன்செஷன் டு குருவாயூரப்பன் பல்ல தேய்ச்சி விட்டு அப்படியே போய்டுறதா, சுவாமி தரிசனத்துக்கு போகிறதா, ஸ்நானம் பண்ணிட்டு தான் போகணும். 1 மணிக்கே ஸ்நானம் பண்ணிட்டு போக வேண்டியதான். அது க்ஷேத்திர தர்மம். குழந்தை பிறந்து கொடுத்தனா உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜலாசயங்கிறது ஒரு பாடி ஆஃப் வாட்டர். கிணறுல இறங்கி ஸ்நானம் பண்ண முடியாது. குளமாக இருந்தாலோ ஏரியாக இருந்தாலோ நதியாக இருந்தாலோ தொப்புன்னு குதித்து ஸ்நானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. இந்த குழந்தையுடைய தகப்பனாருக்கு முக்கியமாக சொல்லியிருக்கு.
அப்படி தொப்புன்னு குதிச்சு குழந்தை எப்போ வேணால் பிறக்கலாம். 24 மணி நேரத்தில் எப்போ வேணால் குழந்தை பிறக்கலாம். ராத்திரி 1 மணிக்கோ 1:30 மணிக்கோ போய் ஸ்நானம் பண்ணுற போது பித்ருக்கள்லாம் சூக்ஷ்ம ரூபிகளாக இருந்து அவள் தெரிஞ்சுக்கிறாள். அகாலத்தில் ஸ்நானம் பண்ணுறான், வம்சம் விருத்தியாக இருக்குது, இல்லைன்னா அப்படி ஸ்நானம் பண்ண மாட்டாள். நமக்கு இன்னொரு தலைமுறை எல்லையும் ஜலத்தையும் வாரி எடுக்கிறதுக்கு ஒரு வாரசு உருவாயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறாளாம் பித்ருக்களெல்லாம். அந்த மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் மாத்திரம்தான் சொல்லியிருக்கேன். கங்கை ஒரு எக்ஸப்ஷன், க்ஷேத்திர தர்மம் ஒரு எக்ஸப்ஷன், குழந்தை பிறந்தா ஒரு எக்ஸப்ஷன். இல்லைன்னா 3 மணிக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணப்படாது. வருணனுடைய ஆட்கள் வருண லோகத்துக்கு அழைச்சின்னு போயிட்டான் நந்தகோபுரன். 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த லீலையில். பகவானே குழந்தையாக வந்திருக்கார். அவர் ஏகாதசி சுத்தோபவாசம் இருந்தார். ஏகாதசியாம் நிராகாரகா, நீராகாரம் கூட பண்ணல, நிராகாரகா, ஒரு பொட்டு ஜலம் கூட பதிலில் பண்ணலை, அந்த மாதிரி இருந்திருக்கார். இப்போ ரொம்ப பேர் நினைக்கிறா ஏதோ 2 முறை ராமா கிருஷ்ணான்னு ஏதாவது சொல்லிவிட்டாக்க நமக்கு ஒன்றும் உபவாசம் தான் தேவையில்லை, நமக்கு சந்தியாவனம் தான் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறா. பகவானையே குழந்தைய அடைஞ்சிருக்க நந்தகோபுரம் ஏகாதசி கிருப்தமாக அனுஷ்டானம் பண்ணிருக்கார். 2வது, பகவானுடைய பிதாவாக இருந்தால் கூட சாஸ்திர தர்மத்தை மீறிவிட்டா அதுக்கு இருக்கக்கூடிய பலத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். 3 மணிக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணாரோனோ வருணனுடைய லோகத்துக்கு அழைச்சின்னு போயிட்டா வருணனுடைய ஆட்கள். சுவாமி உடனே போனாள். பகவானை பார்த்த உடனே வருணன் சந்தோஷப்பட்டு, உங்கள் பாதம் இந்த லோகத்தில் படணுங்கிறதுக்காக தான் உங்கள் அப்பாவை கூட்டின்னு வந்தேன், அப்பாவை அழைச்சின்னு போங்கோ, அத்தியமே சபதகா. இன்றைக்கி தான் நான் ஜென்மா எடுத்து சபதமாச்சு. இந்த இடம், இந்த க்ஷேத்திரமானது பவித்திரமாச்சு. தொத் பாதபாஜோ பகவன் அவாபுகு பாரம் அத்வனா. பகவான் பிதாவை அழைச்சின்னு வந்துவிட்டார். இப்போ நந்தகோபுரால் தன்னுடைய சந்தோஷத்தை அடக்கிக்கவே முடியல. வந்தவா போனவா பார்த்தவா எல்லாத்தையும் என் குழந்தையால் தான் நான் இன்றைக்கி பத்திரமா வந்திருக்கேன், உயிரோடு வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்ன உடனே கோபர்கள்லாம் பகவானுடைய பரமபதத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட சமயத்தில் அவளுக்கு அந்த வைகுண்டத்துடைய அனுபவத்தை ரொம்ப நாளி அனுபவிக்கும்படியாக செஞ்சு அப்புறம் திருப்பி மறுபடியும் லோகப்பிரஜைக்கு சுவாமி கொண்டு வந்தாலும். ஸ்புரத்பரானந்தரச பிரவாக பிரபூர்ண கைவல்ய மகாபயோதௌ சிரம் நிமக்னாக கதுகோபசங்காக துவயைவ பூமன்னு புனருத்ருதாஸ்தே. உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனியை போல பரமபதத்தை இப்படி காட்டி கொடுத்தியே, வேற எந்த அவதாரத்தில் இப்படி அனுகிரகம் இருக்க? கரபதரவதேவம் தேவகுத்ராவதாரே நிஜபதமனவாப்பியம் தர்சிதம் பக்திபாஜாம் ததிக பசுபரூபி துவம் ஹி சாட்சாத் பராத்மா பவனபுர நிவாசின் பாகிமாம் ஆமயேபியா. பூதனா மோட்சத்திலேருந்து ஆரம்பிச்சு வருணலோகத்திலேருந்து அப்பாவை மீட்டுன்னு வரக்கூடிய லீலை பர்யந்தம் இத்தனை லீலைகளும் சாதனையில் ஒவ்வொன்றும் ஒரு படிக்கட்டாட்டமாக அமைஞ்சிருக்கு. இனிமேல் வரக்கூடியதுதான் ஃபைனல் லீலைன்னு சொன்னோம். அது சாதனா லீலை இல்லை, அது சாத்திய லீலை. இது வேற ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விடக்கூடியது சாதனம். அதுவே முடிஞ்ச முடிவாக இருந்துவிட்டுனா அது சாத்தியம். ராசலீலைக்கு மேலே இனிமேல் அனுபவிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ரசகாங்கிற பதத்துக்கு பிரம்மம்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்ச ரசம் வேறு, தக்காளியோ முளசீலாமோ போட்டு எலுமிச்சம் முடிஞ்சோ ஏதோ ஒரு விதமான ரசம். ரசகாங்கிற பதத்துக்கு பிரம்மம்னு அர்த்தம். ரசோ வைசக ரசகஹ்யேவாயம் லப்த்வானந்தி பவதி அப்படின்னு தைத்திரிய ஸ்ருதி சொல்கிறது. அந்த ரசசப்தத்தால் பேசப்பட்ட பிரம்மத்துடைய பிரத்யட்சமான அனுபவம் தான் ராசம். அந்த ராசானுபவத்தை தன்னுடைய அத்தியந்த பிரிய பக்திகளாக இருக்கக்கூடிய கோபஸ்திரிகளுக்கு வாரி விதரணம் பண்ணும் என்று பகவான் திருவுள்ளம் கொண்டு யோகமாயை கூப்பிட்டு ராத்திரி காலத்தையும் ஒரு பிரம்மாவுடைய ராத்திரி கால பர்யந்தம் ஒரு 1000 சதுர்யுகங்கள் பிரம்மராத்திர உபாவர்த்தேன்னு இருக்குது. 1000 சதுர்யுக காலத்துக்கு சரத் ருதுவையும் பூர்ண சந்திரனையும் பூத்த மல்லிகை புஷ்பங்களையும் அப்படியே நிறுத்தி வைக்கும்படியா, காலத்தை நிறுத்தி வைக்கும்படியா உத்தரவு பண்ணாள். பகவான பிதாராத்ரீஹி சரதோத்புல்ல மல்லிகாஹ வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயாமுபாஸ்ருதஹ ததோடுராஜா ககுபக்கரைர்முகம் பிராச்யாவிலிம்பன் அருணேன சந்தமைஹி சச்சர்ஷினீனாம் உதகாச்சுச்சோ மிருஜன் பிரிய பிரியாயா இவ தீர்கதர்ஷனஹ
திருஷ்ட்வா குமுத்வந்தமகண்டமண்டனம் ரமானநாபம் நப பல்லவாருணம் வனஞ்ச தத்கோமளகோபிரஞ்சிதம் ஜகூகலம் வாமதிருஷாம் மனோகரம் நிஷம்ய கீதம் தத் அனங்கவர்தனம் ரஜஸ்திரிய கிருஷ்ணகிரகீதமானசாः ஆஹா ஜக்முஹு அந்யோன்யம் அலக்ஷிதோத்யமாக சயத்ர காந்தோ ஜவலோலகுண்டலாக. காலை மாற்றி போட்டுண்டு வெத்தியஸ்த பாதனாக இருந்துட்டு பகவான் சாயங்கால வேளையில் வேணுகானம் பண்ணுறான் யமுனக்கரையில். அந்த வேணுகானத்தை கேட்ட உடனே கோபஸ்திரிகள் அவாவா செய்யக்கூடிய காரியத்தை அப்படியே விட்டுவிட்டு மெய்மறந்து போய் பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாலாம். தனக்கு பக்கத்தில் இடது பக்கத்துலேயோ வலது பக்கத்துலேயோ முன்னாடியோ வேற ஒரு ஸ்திரீ வராங்கிற ஸ்மரணம் கூட இல்லாமல் ஆஜக்முகு அந்யோன்யம் அலக்ஷிதோத்யமாக சயத்ர காந்தோ ஜவலோலகுண்டலாக கோபீஜனாய கதிதம் நியமாவசானே மாரோத்சவம் துவமத சாதயித்தும் பிரவృத்தः சாந்திரேண சாந்திரமகசா சிசிரீகிருதாசே பிராபூரயோ முரளிகாம் யமுனா வனாந்தேகே. யார் யார் எப்படி வந்தாள்னு சில ஸ்லோகங்கள் சொன்னாள். சில கோபஸ்திரிகள் பாலை கறந்துருக்காள். வேணுகானம் காதில் வந்து விழுந்தது. அப்படியே கையில் நுரையா இருக்குது, நுரைய கூட ஆரம்பிக்கிறது நிற்காமல் ஓடி வந்தாலாம். இன்னும் சில பேர் பாலை கறந்தாச்சு, அடுப்பில் தூக்கி வச்சிருக்கா காய்ச்சறதுக்காக. வேணுகானம் காதில் வந்து விழுந்தது. அடுப்பையும் அணைக்கல, பாலை கீழே இறக்கி வைக்கல, அப்படியே வந்து விட்டாள். சில பேர் பர்த்தாவுக்கு சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருக்கிறவாள், சுஷ்ரூஷையை விட்டுட்டு வந்தாள். குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கோபஸ்திரிகள் அப்படியே அந்த காரியத்தை விட்டுட்டு வந்தாள். பர்த்தாவுக்கு பரமாலின்னு இருக்கா ஒரு கோபிகை. அவர் காத்தால சாப்பிட்டு போனவர் சாயங்காலம் ரொம்ப பசியோடு வந்திருக்கா. பழைய காலத்தில் அப்படி தான், நடுவில் நொறுக்க தான் சாப்பிட மாட்டா. ஒரு 3 சிப்பல் சாதம் கணக்கு. ஒரு சிப்பல் குழம்புக்கு, ஒரு சிப்பல் ரசத்துக்கு, ஒரு சிப்பல் மோரிஞ்சாத்துக்குன்னு கணக்கு. ஒரு சிப்பல் சாத்தை போட்டு குளங்கட்டின்னு இருக்கார் அவர். அந்த குழம்புக்காக குளங்கட்டின்னு இருக்கார். குழம்பு பரமாறும்போது காதில் வந்து வேணுகானம் விழுந்தது. நீங்கள் அந்த குழம்போட குழம்பின்னு இருக்கோம், நான் அந்த ரசத்துக்கு போகிறேன்னு கிளம்பி வந்து விட்டாள். துகந்தியः அபியுக்தாश्चित् தோஹம் கித்வா சமுத்சுகாः பயோதிஸ்ருத்ய சம்யாவம் அனுத்வாஸ்ய அபராயயுः சுஷ்ரூஷந்தியः பதீன் காश्चित् அஷ்ணந்தியः அபாஸ்ய போஜனோ லிம்பந்தியः பிரமிருஜந்த்யோன்யாः அஞ்சந்தியः காश्चलोचने व्यत्यस्तवस्त्राभरणाः காश्चित् கிருஷ்ணாந்திகம் யயுः பரிவேஷயந்தியः தத்கித்வா பாயந்தியः சிசூன்பயः. ஹாஸ்யத்துக்காக மாத்திரம் சொல்லலை இது. பரிவேஷயந்தியா தத்கித்வா, பரமாரின் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அந்த பரமாறக்கூடிய காரியத்தை அப்படியே விட்டுவிட்டு பகவான்கிட்ட ஓடி வந்தாள்னு இருக்குது. மகாபெரிவாள்கிட்ட ஒரு பரிசாரகன் போனார் ரொம்ப நாள் முன்னாடி. அவர் பல கிரகங்களில் கல்யாணங்கள் விசேஷங்களுக்கெல்லாம் சமைக்கக்கூடியவர். நமஸ்காரம் பண்ணார். இன்னார் வந்திருக்கேன், இந்த ஊரில் வந்திருக்கேன்னு சொன்னார். எத்தனை நாளாக இந்த விருத்தியில் இருக்கேன்னு கேட்டால் பெரியவா. ஒரு 50 வருஷமாக சமைச்சிட்டு இருக்கேன். பெரிய மனுஷாளுடைய கிரகங்கள்லாம் நிறைய கூப்பிடுறா, நல்ல பேர் இருக்குது, அது என்னன்னா அபிவிருத்தி ஆகணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டார். 50 வருஷமாக சமைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னால் சமையலில் இருக்கக்கூடிய நெடுவி சுழுவி எல்லாம் அவனுக்கு தெரியும்னு சொல்லு. பெரியவா இப்படி ஆரம்பித்தாலே ஜாகிரதையாக இருக்கணும், எங்கே போய் முடிய போகிறதுன்னு தெரியாது. பேசாமல் மௌனமாக இருந்தோம்னா பெரிய ரத்னம் வரும் அவள் வாக்குலேருந்து. இவர் பேசாமல் கை கட்டின்னு நின்னார். எனக்கு ஒரு சந்தேகம் தான், குழம்புக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா பெரியவா. குழம்பு ரசம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஏதோ வாழைப்பூ குருத்தை சாப்பிட்டுட்டு ஒரு அவரை சாப்பிட்டுட்டு உட்காந்து இருக்கு அந்த பரபிரம்மம். குழம்புக்கு ரசத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், நம்ம நாட்டில் ஸ்திரீகளை 50 வருஷமாக சமைச்சுட்டு இருப்பா. கைமணம் ரொம்ப நன்னா இருக்குது, ஆனால் என்ன வித்தியாசம்னு கேட்டால் சொல்கிறது வேறு, தியரியில் சொல்கிறது சமம். ப்ராக்டிக்கலாக அடுப்பை கொடுத்தேன்னா உடனே பண்ணி கொடுத்துடுவா, 1/2 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துடுவா. ஆனால் தியரிட்டிக்கலாக அது வித்தியாசம் காட்டுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். இவர் பேசாமல் இருந்தார். பெரியவா சொன்னால் குழம்புக்கு தான் தேவை, ரசத்துக்கு தான் தேவையில்லை. நினச்சி பாருங்க, ஒரு சம்பிரதாயம் உண்டு, தான் இல்லாமல் குழம்பு வைக்கப்படாதுன்னு ஒரு சம்பிரதாயம். அதனால் பழைய காலத்தில் என்ன பண்ணுவா, இந்த கோடை காலத்தில் மழையெல்லாம் வரத்துக்கு முன்னாடி
இந்த அப்பளம் கருவடாலாம் தயார் பண்ணுற போது சாம்பார் வடாம்னு ஒன்று பண்ணி வச்சுப்பா. அந்த சாம்பார் வடத்தை போட்டுவிட்டாக்கா அது தனியாக ருச்சியாக இருக்கும். அது வேறு விஷயம். ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா வத்த குழம்பு என்ன பண்ணுவா, அப்பளாத்தை 4 துண்டமாக கிள்ளி போடுவா, வத்த குழம்புல போடுவா. இதெல்லாம் பழைய காலத்தில் பண்ணக்கூடியது. இப்போ எங்கேயும் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடைக்காது. ஆற்றுல இருக்கக்கூடிய பாட்டி ஏதாவது பண்ணி கொடுத்தா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதனால் தான் இல்லாமல் குழம்பு வைக்கிறது இல்லை. ரசத்துக்கு அப்படி அவசியம் இல்லை. தான் இல்லாமல் தக்காளி போட்டால் போடலாம். தக்காளி இல்லாமல் எத்தனை ரசங்கள் வைக்க முடியும்னு நினச்சி பாருங்க. மிளகு ரசம், ஜீரக ரசம், எலுமிச்சி மிளகு ரசம், கொட்டு ரசம், அப்புறம் அரைச்சி விட்டு மைசூர் ரசம்னு சொல்கிறாலும் இது மாதிரி பலவிதமான ரசங்கள் தான் இல்லாமல் செய்ய முடியும். தானுங்கிற எண்ணம் இருக்கிற மட்டும் வாழ்க்கைங்கிறது ஒரு குழம்பு. இந்த தான் இல்லாமல் இருந்தால் தான் ரசமாக இருக்கும். இந்த பாரத தேசம் முழுக்க பல ஊர்களில் பல தாய்மார்கள் கையால் சாப்பிட்ருக்கேன். இது மட்டும் எந்த அம்மாவும் ரசம் பரமாறும் போது உங்களுக்கு தெளிவாக வேணுமா, கதைக்கு வேணுமான்னு கேட்டவாள்லாம் உண்டு. சாம்பார் எடுத்துகிட்டு உங்களுக்கு தெளிவாக வேணுமான்னு இன்னி மட்டும் எந்த அம்மாவும் கேட்டது கிடையாது. தெளிவான சாம்பாருங்கிறது இட்ஸ் அ கான்ட்ரடிக்ஷன் இன் டேர்ம்ஸ். அது அந்த விஸ்காசிட்டி சரியாக இருந்தால் தான் சாம்பார். அது ரசமாட்டமாக இருந்துவிட்டால் சாம்பார்னு சொல்லப்படாது. அதை சொல்லப்படாது. அதனால் நீங்கள் இந்த குழம்பிட்டு நான் அந்த ரசத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அது ஹாஸ்யமாக மாத்திரம் எடுத்துக்கப்படாது. ஒரு பெரிய கருத்து இருக்குது. நான் தமிழ்நாடு சம்பிரதாயத்தில் சொல்கிறேன். அவள் கேரளத்தில் இந்த வம்பே வாண்டான்னு முறத்தை பாடா என்ன பண்ணிவிட்டா, தான்ங்கிற வார்த்தையை சொல்கிறது இல்லை, குழம்புங்கிற வார்த்தையும் சொல்கிறது இல்லை, கூட்டான்னு விடுவா, கஷ்டம்னு சொல்லிவிடுவா. அதனால் அவளுக்கு இந்த வம்பே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த தானு குழம்பு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். நீங்கள் இந்த குழம்புன்னு இருக்கோம், அந்த ரசத்துக்கு போகிறேன்னு கிளம்பி வந்துவிட்டாள். பரிவேஷயந்தியஸ்தித்வா பாயயந்தியஸ்திஷூன்பய சுஷ்ரூஷந்தியா பதீன் காஷ்சித் அஷ்ணந்தியா அபாஸ்ய போஜனம். சில கோபஸ்திரிகள் கண்ணுக்கு மை இட்டுக்கிறதுக்காக, அந்த காலத்து மை டப்பாலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லைட் ஆகி வரும் சைடில். அந்த மையை எடுத்து ஒரு கண்ணு கட்டுருக்கா, இன்னொரு கண்ணு கட்டுக்கணும். அதுக்குள்ளே வேணுகானம் காதில் வந்து விழுந்தது. அப்படியே இடது கையில் திறந்து இருக்கக்கூடிய மை டப்பா, வலது கையில் ஒரு விரலில் மை, ஒரு கண்ணுக்கு மை இட்டுக்கல. அப்படியே அஷ்ணந்தியா அபாஸ்ய போஜனம் லிம்பந்தியா பிரமிருஜந்தியோன்யாக அஞ்சந்தியக்காச்சலோச்சனே வியத்தியஸ்த வஸ்திராபரணாக காஷ்சித் கிருஷ்ணாந்திகம் யயுகு. ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் தாறுமாறுமாக போட்டுன்னு வந்தாலாம். அதுதான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கேட்டாள். குருவாயூரப்பர் பார்த்து பட்டத்தில் கேட்டாள். காஷ்சின் நிஜங்க பரிபூஷணமாததானாக வேணு பிரணாதமுபகர்ணிய கிருதார்த்தபூஷாக துவாமா யயுகு நனு ததைவ விபூஷிதாபியக தாயேவ சம்ருச்சிரே தவலோச்சனாய. அதாவது சரீரத்தில் அபிமானம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலாம் சுவாமி. சரீரத்தில் அபிமானம் இருந்தால் தாறுமாறுமா ஆபரணங்களையோ வஸ்திரங்களையோ தரிச்சுன்னு போகிறதுக்கு மனசு இடம் கொடுக்குமா? வி ஆர் ஸோ ட்ரெஸ் கான்ஷியஸ். வெளியில் போகிறதுனாக்க ட்ரெஸ் பண்ணினா தான் வெளியில் வீட்டு வாசலையே தாண்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி எல்லாம் இருக்கிற பொழுது இதெல்லாம் மறந்து இதெல்லாம் கடந்து இருக்காவா. அதனால் யார் சரீரத்துடைய பிரக்தியை கடந்து இருக்காளோ அவள் தான் பகவானுக்கு ரொம்ப பிரியமாக இருக்காள். தாயே வசம் ருச்சிரே தவலோச்சனாய. சில கோபஸ்திரிகள் பர்த்தா தடுத்து வர முடியலையாம். அந்தர்கிருஹ கதா காஷ்சித் கோப்யா அலப்த விநிர்கமாக கிருஷ்ணம் தத் பாவனாயுக்தாக தத்யுகூமீலிதலோச்சனாக. கண்ணை மூடினால் தியானம் பண்ணி பகவான் தியானத்தாலேயே வந்து அடைஞ்சுட்டாளாம். எல்லா கோபஸ்திரிகளுக்கும் இந்த ராசலீலையில் பங்கு கிடைக்கல. யாருக்கு கடைசி ஜென்மாவாக இருந்தோ அவளுக்கு மாத்திரம்தான் ராசத்தில் பங்கு. கடைசி ஜென்மாவுக்கு லட்சணம் புண்ணியம் பாபம் ரெண்டுமே மிச்சம் இருக்கப்படாது. புண்ணிய பாபம் ரெண்டும் பண்ணிக்கிறதுனால தான் மனுஷலோகத்தில் ஜென்மா வந்திருக்கு. புண்ணியம் பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் பொழுது பகவானோட நம்ம கூட இருக்க போகிறோமே நினைக்கிற போது அந்த சந்தோஷத்துடைய அனுபூதியால் புண்ணியத்தை முழுக்க கரைச்சின்றாள். இன்னும் பகவானை போய் அடைகிறேன்னு தாபத்தால் பாபத்துடைய பலத்தை முழுக்க கரைச்சின்றாள். பகவான்கிட்ட வரும்போது புண்ணியம் பாபம் ரெண்டும் இல்லாமல் துஸ்ஸக பிரேஷ்டவிலக தீவிரதாப துதா சுபாக தியான பிராப்தாச்சுதாஸ்லேஷ நிர்வத்தியா க்ஷீணமங்களாக தமேவ பரமம் காந்தம் ஜாரபுத்தியாபி சங்கதாக ஜகுர்குணமயம் தேகம் சத்ய பிரக்ஷீணபந்தனாக. பாபத்தை கரைச்சினது முதல்ல சொன்னேன். நான் புண்ணியத்தை கரைக்கிறது சிரமம் தெரியாது, பாபத்தை கரைக்கிறது தான் சிரமம் தெரியும். அது முதல்ல அந்த பாபத்தை கரைக்கிறது சொல்லி துஸ்ஸக பிரேஷ்ட விலக தீவிரதாப துதாசுபாக.
தியான பிராப்தாச்சுதா ஸ்லேஷ நிர்வத்தியா க்ஷீணமங்களாக. ஜகுர்குணமயம் தேகம், 3 குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ்னு 3 குணங்களுடைய சம்பந்தத்தால் தான் இந்த சரீரம் வந்திருக்கு. இந்த சரீரத்துடைய பிரக்ஞையை விட்டார்கள்னு அர்த்தம். சரீரத்தை விட்டார்கள்னா அப்புறம் ராசலீலையில் பங்கு கொள்ள முடியுமா? சரீரத்துடைய பிரக்ஞையை விட்டார்கள். ஏன்னா குணங்களுக்கு அப்பாற்பட்ட பரமாத்மாவை அடையணும்னா குணத்தால் கட்டுப்படுத்தப்பட்டக்கூடிய இந்த சரீரத்துடைய பிரக்ஞையை விட்டால் தான் அடைய முடியும். இவாளை பார்த்து பகவான் ஸ்வாகதம் சொல்லி, இங்கே ராத்திரி வேலையாக இருக்குது, காட்டு பிரதேசமாக இருக்குது, நீங்களோ அபதைகளான ஸ்திரீகளாக இருக்கேள், வந்திருக்கேள். ரஜன்யேஷா கோரரூபா கோரசத்வ நிஷேவிதா பிரதிஞாத கிரகம் நேகஸ்தேயம் ஸ்திரீபிகி சுமத்தியமாக. நீங்கள்லாம் திரும்பி போங்கோ, பசுக்கள்லாம் கறக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு கதறின்னு இருக்கு, குழந்தைகள்லாம் பால் கொடுக்கறதுக்கு தயார் இல்லையேன்னு எழுதுன்றிருக்காள். கிரந்தந்தி வத்ஸாக பாலாஷ்ச தாஹன் பாயயத துக்கியதா. என்னை கிட்டக்க வந்து அடைஞ்சு தான் என்னை அடையணும்னு அவசியம் கிடையாது. ஸ்திரீகளுக்கு ரொம்ப முக்கியமான தர்மம் பர்த்தாவுக்கு கைங்கரியம் பண்ணுறது, புக்காட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கெல்லாம் பணிபடி செய்கிறது, குழந்தைகள் எடுத்து லாபபாலனம் பண்ணி நன்னா வளர்க்கறது. பர்த்து சுஷ்ரூஷனம் ஸ்திரீனாம் பரோதர்மோகி அமாயயா தத் பந்தூனாஞ்ச கல்யாண்யா பிரஜானாஞ்ச அனுபோஷணம். அந்த பர்த்தா எப்படி இருந்தாலும் சரி, நடத்த கட்டவனாக இருந்தாலும், பாக்கியம் இல்லாதவனாக இருந்தாலும், இல்லை ஜடனாக இருந்தாலும், ரோகியாக இருந்தாலும், விருத்தனாக இருந்தாலும் அந்த பர்த்தாவை விடப்படாது. பர்த்தாவை தியாகம் பண்ணக்கூடியவர்களுக்கு புண்ணியலோகம் கிடையாது. துஷீலோ துர்பகோ விருத்தா ஜடோ ரோகி அதனோபி வா பதிஸ்திரீபிர் நகாதவ்யா லோகேப்சுபி அபாதகி. இந்த ஸ்திரீ தர்மத்தை பகவான் வாக்கார சொல்கிறார். இது சாமானிய தர்மம். என்னை வந்து அடையிறதுக்கு என் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே என்னையே நினைச்சுட்டே இருந்தாலே அடைஞ்சிடலாம். தர்ஷனாத்து ஸ்ரவணாத் தியானாத்து மைபாவோனு கீர்த்தனாத்து நததா சன்னிகர்ஷேன பிரதிஞாத ததோ கிரகான்னு. அதனால் கிரகத்துக்கு திரும்பி போங்கன்னா சாமானிய தர்மத்தை சொல்கிறாள். விசேஷ தர்மத்தால் பதில் சொல்ல போகிறாள் கோபஸ்திரிகள். இவா இப்படி பதில் சொல்ல போகிறாள்னு பகவானுக்கு தெரியாதா? ஏன் சாமானிய தர்மத்தை போய் சொல்லுவானே? ஆகாசத்தில் சூக்ஷ்ம ரூபிகளாக முனிவர்கள்லாம் கூடியிருக்காள். ஸ்திரீ தர்மம் பகவான் சொல்லி கேட்கணும். ராமாவதாரத்தில் கௌசல்யாதேவிக்கு மாத்திரம்தான் ஸ்திரீ தர்மத்தை சொன்னாள். அயோத்தியா காண்டத்தில் நாமெல்லாம் கேட்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு ஏக்கம் இருந்தால் முனிவர்களுக்கெல்லாம் அவள்லாம் கிருஷ்ணாவதார காலத்தையாவது பகவான் வாக்கால் ஸ்திரீ தர்மத்தை சொல்லி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாள். பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாத்தையும் கீதையில் உபதேசம் பண்ண போகிறாள். அது போர்க்களமாக போயிடுச்சு. அதனால் இங்கே சாந்தமாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஸ்திரீ தர்மத்தை பகவான் சொல்லி கேட்கணும்னு ஆசைப்பட்டுன்னு வந்திருக்காள். ஆகாச மார்க்கத்தில் கண்ணுக்கு தெரியாமல் பகவானுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேறு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய முனிவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக கோபஸ்திரிகளை ஒரு ஸ்ரோதாக்களாக வச்சுட்டு ஸ்திரீ தர்மத்தை உபதேசம் பண்ணியோ குருவாயிரப்பான்னு கேட்டாள். என்னப்பனே? ஆமாம் நாள் சுவாமி, ககனகதம் முனிநிவகம் ஸ்ராவயித்தும் ஜகித குலவதூதர்மம் தர்மியம் கருதே வச்சனம் கர்மது தே நிர்மலஸ்ய கர்மது நோ நிர்மலஸ்ய. நீ ஸ்திரீ தர்மத்தில் தான் உபதேசம் பண்ணே. கர்மது தே நிர்மலஸ்ய விஸ்வாசியம். கோபஸ்திரிகளுக்கு நெஞ்ச அடைச்சின்னு வருது துக்கம். இந்த கிருஷ்ணனுக்காக வீடு வாசல் புருஷன் குழந்தைகள் மாமனார் மாமியார் பந்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காள். ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாள். குல தர்மத்தை கூட விட்டுட்டு வந்துருக்கு. கிருஷ்ணம் ததர்த்த வினிவர்த்தித சர்வகாமாக. அப்பேற்பட்ட பிரபுவுக்காக எதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலோ அந்த பிரபு கொஞ்சம் கூட பிரியமே இல்லாமல் தாட்சிண்யமே இல்லாதவனை போல திரும்பி போங்கன்னு சொல்கிறானே. கிருஷ்ணம் ததர்த்த வினிவர்த்தித சர்வகாமாக பிரேஷ்டம் பிரியேதரமிவ பிரதிபாஷமானம் கிருஷ்ணம் ததர்த்த வினிவர்த்தித சர்வகாமாக நேத்ரே விமிருஜ்ய ருதிதோபகதே ஸ்ம கிஞ்சித் சம்ருப்த கத்கதகிரஹ அப்ருவதானுரக்தாக. தாதாரியாக கண்ணீர் வருது, தொண்டை வந்து துக்கம் அடைக்கிறது. கத்கதமான கண்டத்தில் பகவானை பார்த்து விசேஷ தர்மத்தை சொல்கிறாள். மைவம் விபோர்கதிபமான் கதித்தும் ரிஷம்சம் சந்தியஜ்ய சர்வ விஷயான் தவ பாதமூலம் பக்தா பஜஸ்வ துரவக்ரக மாத்யஜாஸ்மான் தேவோ யதா ஆதிபுருஷா பஜதே முமுக்ஷூன். எங்களை பார்த்து திரும்பி போங்கன்னு சொல்லப்படாது.
எப்படி முமுட்சுக்களாக இருக்கிறவா, மோட்சமடையணும்னு தீவிரமாக இயங்கக்கூடியவர்களுக்கு முமுட்சுக்கள்னு பேர். முமுட்சுக்களாக இருக்கக்கூடியவர்களை எப்படி பகவான் ஏற்றுக்கணும், அந்த மாதிரி எங்களை ஏற்றுக்கணும். அதாவது போகேப்சுவாக வரல, போகத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் வரல, மோட்ச காமர்களாக வந்திருக்கோங்கிறத இந்த முதல் ஸ்லோகத்தில் எடுத்து காட்டுட்டார். தேவோ யதா ஆதிபுருஷா பஜதே முமுக்ஷுன்னு. நீங்கள் சொன்ன தர்மங்கள்லாம் இருக்கட்டும், பெரியோர்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது, பர்த்தாவுக்கு பணிவிடை செய்கிறது, குழந்தைகளை எடுத்து லாலபாலனம் பண்ணி வளர்க்குறது, எல்லாம் ஸ்திரீ தர்மங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த தர்மங்கள், இத்தனை தர்மங்களும் உங்களை அடையிறதுக்கு உபாயமாக தானே சொல்லியிருக்கா. உங்களை அடைஞ்ச உடனே நீங்கள் தான் இவ்வளோ ரூபத்திலையும் இருக்கேன்னு தெரிஞ்சப்புறம் உங்களை விட்டுட்டு இனிமேல் தனியாக வேறு யாருக்கு போய் பணிவிடை செய்வோம், யாரை போய் லாலம் பண்ணுவோம், யாரை போய் பாலம் பண்ணுவோம். யத்பத்யபத்ய சுகிருதாமனுவிருத்திரங்க ஸ்திரீணாம் ஸ்வதர்ம இதி தர்மவிதாத்வயோக்தம் அஸ்த்வேவமே ததுபதேசபதே த்வயீஷே பிரேஷ்டோபமான்ஸ்தனுபிருதாம் கில பந்துராத்மா. தர்மங்கிறது ஒரு வாகனம் மாதிரி. ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வாகனம் தேவையாக இருக்குது. போய் சேர வேண்டிய இடம் வந்துடுத்துனா அப்புறம் வாகனத்திலே உட்காந்துட்டுருக்கேன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு தான் ஏர் கண்டிஷன் காராக இருந்தாலும், ரொம்ப லேட்டஸ்ட் மாடலாக இருந்தாலும், எவ்வளோ சொகுசாக இருந்தாலும், கார்லேருந்து இறங்கி மேற்கொண்டு கவனிக்க வேண்டிய காரியத்தை கவனிக்க வேண்டியதுதான். அந்த வாகனத்தை போல தர்மம் நீங்கள் தான் அடைய வேண்டிய லட்சியமாக இருக்கே. உங்களை அடைஞ்சப்புறம் இனிமேல் இந்த தர்மங்கிற வாகனம் தேவையா? அது மாத்திரமில்லை, எப்போதும் பிரியமாக இருக்கக்கூடிய வஸ்து ஆத்மா ஒன்று தான். பத்னி மேலேயோ புள்ள மேலேயோ பொண்ணு மேலேயோ இருக்கக்கூடிய பிரியமெல்லாம் அவள்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கிற மட்டும்தான் பிரியம் இருக்கும். அனுகூலமாக இல்லை, கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துடுத்துனா பிரியம் கிராஃபாட்டமாக மேலும் கீழுமா போயிட்டு வருது. ஆத்மஸ்வரூபம் மாத்திரம் எப்போதும் பிரியமாக இருக்குது. அப்படி ஆத்மஸ்வரூபம் எப்போதும் பிரியமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் வேறு இல்லை, நீங்கள் வேறு இல்லை. அந்த ஆத்மஸ்வரூபத்துடைய ஒரு பிரகாசமானது ஒரு சின்ன திவிலை அங்கங்கே கொஞ்சம் எட்டி பார்க்கறது. இந்த திவரியாக எட்டி பார்க்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துடைய ஜோதிஷ் போகாது. அகண்டமாக இதை அனுபவிக்கணும், பூர்ணமாக அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் மகான்கள் எல்லாத்தையும் மகான்கள் என்ன பண்ணுறா, ஆத்மஸ்வரூபத்துடைய சம்பந்தம் இருக்கிறதுனால என்னுடைய பத்னி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொண்ணு, என்னுடைய அப்பா, என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணா அப்படின்னு பல பேர்கள்ட்ட ஒரு ஆசை வருதோ. இந்த ஆசையெல்லாம் இது ரொம்ப ஸ்பிரிண்டடாக இருக்குது. ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு அபர்ச்சர் மூலமாக வரக்கூடிய ஒரு பிரகாசத்தை போல இருக்குது. இந்த அபர்ச்சர் மூலமாக வரக்கூடிய பிரகாசமே இவ்வளவு தூரம் அன்பாக இருக்க, அந்த தடையாக இருக்கிறது எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ரக்சர் முழுக்க எடுத்துட்டா ஃபுல் ஃப்ளெட்ஜாக அந்த பிரகாசம் வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த சின்னதாக இருக்கக்கூடிய பாந்தவியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வர மகான்கள் எல்லாம். சன்னியாசங்கிறது என்னன்னாக்க தடையாக இருக்குது, பூர்ணமாக பிரம்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறதுக்கு தடையாக இருக்குது. அந்த தடையாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டா பூர்ணமாக அனுபவிக்கலாங்கிறதுக்காக தான் குர்வந்தி துவைரதிம் குஷலாஸ்வாத்மன் நித்திய பிரியே பதிசுதாதிபிரார்த்திதைக்கும். பர்த்தாவார குழந்தைகளால் துக்கம்தான் கடைசியில் மிச்சமாக இருக்குது. எங்களுக்கு அனுகிரமண்ணும் தன்ன பிரசீத பரமேஸ்வர மாஸ்ம சிந்தியாக ஆஷாம்பிருதாம் துயிச்சிராதரவிந்தனேத்ரா. ரொம்ப நாளாக நாங்கள் பாராட்டின்னு இருக்கக்கூடிய ஆசை, உங்களை அடையணுங்கிற ஆசையை திடீர்னு கத்திரிச்செறியப்படாது. இங்கே பரமேஸ்வரான கிருஷ்ணனை கூப்பிட்டுருக்கார். தன்ன பிரசீத பரமேஸ்வர மாஸ்ம சிந்தியாக ஆஷாம்பிருதாம் துயிச்சிராதரவிந்தனேத்ரா. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஆசைனா பூர்வ ஜென்மாவில் ரிஷிகளாக தண்டகாரண்யவாசிகளாக இருக்கிற போது அப்போ பாராட்டின ஆசை இதுவும் தொடர்ந்து வந்திருக்கு. கோபஸ்திரிகளுடைய ஜென்மாலையும் தொடர்ந்து வந்திருக்கு. அந்த ஆசையை திடீர்னு கிள்ளி எறியப்படாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்? இவ்வளோ தூரம் சொல்கிறையே, மனசை கல்லாக்கிண்டு திரும்பி போகலாம், கிரகத்துக்கு போகலாம்னு நினச்சா கூட எங்கள் பாதமானது உங்கள் திருவடியை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேங்கிறது. நாங்கள் என்னமா போக முடியும்? போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் தான் எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்க. அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பிரபு இங்கே இருக்கிற போது அங்கே போய் நாங்கள் என்ன செய்வோம்? இது மட்டும் பிறவி பிணி என்ற தாபத்தால் மனசானது பாதிக்கப்பட்டிருந்தது. பகவான் ஆட்கொண்ட உடனே என்ன எடுத்து சித்தம் சுகேன பவதாபகிருதம் அப்படி ஒரு முதல்ல பிரிக்கிறது, அப்படி பிரிக்கிறது. பகவான் ஆட்கொண்ட உடனே சித்தம் சுகேன பவதா அபகிருதம் கிரகேஷு நிர்விஷத்யுத கரவு அப்படி கேக கிருத்தியே பாதவு பதம் நச்சலதா
தவ பாத பத்மாத் யாமக்கதம் ரஜமதோ கரவாம கிம் வா சிஞ்சாங்கனஸ்வதராமிருதபூரகேன ஆசாவலோக கலகீதைய. நீங்கள் உங்களுடைய பிரசன்ன வதனத்தால் மந்தகாச வதனத்தால் எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணோம். சிஞ்சாங்கன ஸ்வத் அவலோகன உங்களுடைய பார்வையால் உங்களுடைய மந்தகாசத்தால் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். அப்படி அனுகிரகம் பண்ணலைன்னா சிஞ்சாங்கனஸ்வத் அவலோகன ஆச லீலாவலோகம் லீலையாக பார்க்கறது பார்வை. அப்படி அனுகிரகம் பண்ணலைன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நோச்சேத் பயம் விரகஜாக்னி உபயுக்த தேகாக தியானேன யாம பதயோகோ பதவீம் பதம் தே. தியானத்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? விரகதாபத்தால் ஏற்படக்கூடிய அந்த விரகம் என்ற அக்னியில சரீரத்தை தியாகம் பண்ணி உங்களை அடையணுங்கிற எண்ணத்தை மாத்திரம் விட மாட்டோம். தியானத்தால் உங்கள் சரணத்தை அடைஞ்சிடுவோம். இப்படி விசேஷ தர்மத்தை எடுத்து சொன்ன பொழுது பகவானால் அதுக்கு பதில் சொல்ல முடியல. அவளோடு சேர்ந்து ரமிச்சாள். அவள் ரமிக்கிறாள், பகவான் நம்மோடு ரமிக்கிறார்னு தெரிஞ்ச உடனே கர்வம் வந்துடுத்து. கர்வத்தை போக்கி வச்சு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற எண்ணத்தோடு பகவான் டக்குன்னு மறைஞ்சு போயிட்டார். தாசாம் தத் சௌ பகமதம் வீக்ஷமானஞ்ச கேசவஹ பிரசமாய பிரசாதாய தத்ரைவ அந்தரதீயதா நிதீயதே சௌ மயி மய்யமாயம் ரமாபதிர் விஸ்வமனோபிராமஹ. பகவான் மறைஞ்சு போன உடனே ஒரு பெரிய யானை கூட்டத்தில் தலைவனாக இருக்கக்கூடிய யானையை விட்டு பிரிஞ்சு பெண் யானைகள்லாம் எப்படி தவிக்குமோ அந்த மாதிரி தவிச்சாலாம். அந்தர்கிதே பகவதி சகசைவ விரஜாங்கனாக அதப்பியன்னேதம் அச்சக்ஷானாக கரிண்யைவயூதபூ. இருட்டில் நிலா வெளிச்சத்தில் தேடின்னு வராள். பகவான் எங்கே போயிருக்கான்னு தெரியல, மறைஞ்சு போயிட்டாள். தேடின்னு வரும்போது சம்பக விருட்சத்தை பார்த்து கேட்குறாள், மல்லிகை கொடியை பார்த்து கேட்குறாள், யாராவது உங்களுக்கு தெரியுமா கிருஷ்ணன் எங்கே போனான்னு? எங்களுடைய மனசெல்லாத்தையும் கொள்ள கொண்டு போயிருக்கக்கூடிய கல்வனாக இருக்கானே, எங்கே போகலான்னு தெரியுமா? ஹாச்சூதஹா சம்பக கர்ணிகார ஹா மல்லிகே மாலதி பாலவல்யா கிம் வீக்ஷிதோ நோ ஹிருதயைகசோரஹ இத்தியாதிதாக த்வத் பிரவணாக விலேபுஹு. பூமியில் புல்லெல்லாம் அப்படி முளைச்சி நிற்கிறது. பூமாதேவிக்கு ரோமாஞ்சம் ஏற்பட்ட மாதிரி தோணுறதான். அம்மா, இந்த ரோமாஞ்சத்துக்கு என்ன காரணம்? திருவிக்கிரமாவதாரம் பண்ண பொழுது பகவானுடைய பாதம் பட்ட காரணமா? வராகாவதாரத்தை தன்னுடைய செத்திப்பல் நுனியில் உன்னை தாங்கிட்டு வந்தானே அந்த காரணமா? கிந்தே கிருத்தம் க்ஷிதிதபோ பத கேசவாங்கிரி ஸ்பர்ஷோத்சவோத் புலகிதாங்க ருகைர் விபாசி அப்பியங்கிரி சம்பவ உருக்கிரம விக்ரமாத் வா ஆஹோபராக வபுஷகா பரிரம்பணேனா. அம்மா துளசி, உனக்கு ரொம்ப பகவானுடைய சரணம் தான் ரொம்ப பிடிக்கும். பகவானுடைய சரணத்துக்கும் உங்ககிட்ட ரொம்ப இஷ்டம். உங்ககிட்டயாவது சொல்லிட்டு போனான் நான் எங்கே போனான்னு. திருஷ்டோபக்கச்சிதஸ்வத்த பிரக்ஷனக்ரோதனோ மனஹ நந்தசூனு கதோ கிருத்வா பிரேமஹா சாவலோகனைகி கச்சித் துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே சகத்வாலி குலீர் பிப்ரத்து திருஷ்டஸ்தே அதிப்பிரியோச்சுதா. எல்லாருமே பகவானுக்கு பிரியம்தான். துளசி மாத்திரம் அதிப்பிரியோச்சுதா. துளசிட்ட பகவானுக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. இப்படிலாம் தேடின்னு வராள். எங்கே போனாலும் பகவான் தெரியல. ஒரே ஒரு கோபிகையை மாத்திரம் அழைச்சின்னு போய்ட்டான் சுவாமி. அந்த கோபிகை யாருன்னு பேரை சொல்ல பாகவதத்தில். பின்னாடி வந்த மகான்கள் பட்டத்திரி உள்பட அவளுடைய அனுபூதியை ஆதாரமாக வச்சுருந்து ராதாதேவி தான் அந்த கோபிகைங்கிறத சொல்லியிருக்காள். ராதையுடைய பேரை சொல்லலை பிரம்மனிஷ்டா. அவர்கிட்ட பிரிகின் பிரிவா சொல்லுவாள். ராதையுடைய பேரை சொன்னால் 6 மாதம் சமாதியில் லயிச்சு போயிடுவார். சப்தாக கிரமத்தில் பாகவதம் நின்று போயிடும். பரீட்சத்துக்கு நடக்கக்கூடிய உபதேசம் நின்று போயிடும். மகா பெரியவா சொன்னால் ஏன் ராதையுடைய பேரை சொல்லலைன்னா, ரொம்ப பெரியவாளுடைய பேரெல்லாம் சொல்கிறது இல்லைங்கிறது தான் நம்முடைய சம்பிரதாயம். கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள் ராதை. அவள் பேரை சொல்ல வேண்டாம். அதே சமயத்தில் இளமரவா காமரவா சொல்லணுங்கிறதுக்காக பின்னாடி வாழ்லாம் தேடின்னு வரும்போது ராதையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி
யாரோ ஒரே ஒரு கோபிகையுடைய பாதத்துடைய முத்திரை மாத்திரம் தெரிகிறது. 2 பேருடைய கால் முத்திரை, கிருஷ்ணனுடைய முத்திரை தெரிகிறது, வேற ஒரு கோபிகையுடைய முத்திரை தெரிகிறது. அனயா ஆராதிதோ நூனம் பகவான் ஹரிரீஸ்வரகா ஆராதிதகான்னு பெரியவா எடுத்து காட்டிருக்கா. ஆராதிதகாங்கிறதுல முதல் அக்ஷரத்தையும் கடைசி அக்ஷரத்தையும் எடுத்துட்டேன்னா ஆ ராதி தகா. ராதிங்கிற 2 அக்ஷரங்கள் மாத்திரம் நிற்கும். ராதின்னு சொன்னாலும் ராதிகான்னு சொன்னாலும் ராதான்னு சொன்னாலும் ஒரே நபரதான் குறிக்கும். அதனால் மறைமுகமாக அந்த பேரை சொல்லியிருக்காள், பேரை பிரத்யட்சமாக சொல்லலை. அந்த ராதையை மாத்திரம் அழைச்சின்னு போயிட்டாள். அவளுக்கு மாத்திரம் கர்ப்பம் வராமல் இருந்து தான் அவளை மாத்திரம் அழைச்சின்னு போனாள். தன்னை மாத்திரம் அழைச்சின்னு போயிருக்காள். சுவாமின்னு தெரிஞ்ச உடனே கர்வம் அதிகமாக வந்து என்னால் நடக்க முடியல, உனக்கு முடிஞ்சால் என்னை தூக்கின்னு போன்னு விட்டாள். நயமாம் எத்ரதே மனஹா. சரி தோளில் ஏறிக்கோ தூக்கின்னு போகிறேன்னாள். தோளில் ஏறத்துக்காக போன உடனே மறைஞ்சு போயிட்டாள் சுவாமி. இது தத்துவங்கள்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. கடிகாரம் ஒன்று எதிர்த்தாப்பில் இருக்கிறதுனால அந்த தத்துவங்களில் எனக்கு ஒன்று நான் சொல்லிகிட்டே போவேன். இது ஒர்க்கிங் டேயாக வேறு இருக்குது. அவளுக்கு காலத்தால் ஆஃபீஸு வீட்டு காரியங்கள் எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்குது. கோபஸ்திரின்னு சொன்னால் கோபின்னு சொன்னால் பரம பக்தேன்னு அர்த்தம். ஞானி ராதை வந்து ஞானியுடைய ஸ்வரூபம். ஞானியை மாத்திரம் தன்னோட அழைச்சின்னு போனால் ஞானிக்கு ஆத்மீயமே மதம். ஞானியின் ஸ்வரூபம்னு சொல்லியிருக்கார் கீதையில். அந்த ஞானிக்கு கர்வம் வரலாமா? ராதைக்கு கர்வம் வந்தது, அதனால் விட்டுட்டு போயிட்டாருந்தானே கதை. ஞானிக்கு கர்வம் வருமானாள். பகவான் தனக்கு ரொம்ப வேண்டியவர் இந்த ஞானின்னு அழைச்சின்னு வந்துட்டார். அப்புறம் யோஜனை பண்ணி பார்த்தால் கோபஸ்திரிகளுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு இந்த ஞானி குருவாக இருக்கணும். அவளுக்கு வழிகாட்டணும்னா அவளுக்கு எந்த கர்வம் வந்திருக்கோ அந்த கர்வமே இவளுக்கு வந்தால்தான் அவளோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஒரே லெவல்லன்னு சொல்லி பகவானாக கொடுத்த கர்வம் அது வந்து அவளை கட்டுப்படுத்தாது. அது எரிஞ்சு போன கயராட்டமாக. அந்த கயரால் எரிஞ்சு போன கயரும் தூரத்துலேருந்து பார்த்தா அந்த கயருடைய ஷேப் அப்படியே இருக்குது, ஆனால் சாம்பலாக இருக்குது. கிட்டக்க போனால் சாம்பலாக இருக்குது. அதை எடுத்து கட்ட முடியுமோ? எஸ் சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னி தக்த கர்மாணம் தமாகு பண்டிதம்புதாகான்னு கீதையில் பகவானுடைய வாக்கு தான் அதுக்கு பிரமாணம். அந்த ராதையும் விட்டுட்டு போயிட்டாள். ராதையுடைய பாதத்தை தன்னுடைய சிரசு மேலே வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற மாதிரி 19வது அஷ்டபதியில் இருக்குது. ரொம்ப பிரசித்தமான அந்த சரணம் அது. ஜெயதேவ சுவாமிகள் ரூபத்தில் ஜெகநாதனே வந்து அந்த சரணத்தை வாழ்னான்னு அவர் கட் பண்ணிட்டு போன சரணத்தை ரீஇன்ஸ்டேட் பண்ணார்னு சரித்திரம். இப்படி எல்லாருக்கும் தெரியும், அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ராதையை பார்த்து சொல்லக்கூடியதா சில அஷ்டபதிகள். சில அஷ்டபதிகள் கிருஷ்ணனை பார்த்து ராதை சொல்கிறதாக யாகி மாதவ யாகி கேசவா ஆரபி அஷ்டபதிகள் தான் கிருஷ்ணனை பார்த்து ராதை சொல்கிற மாதிரி. பிரவிஷராதே மாதவ சமீபம் அது சகி குரு ஜீவனை பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த 19வது அஷ்டபதி முகாரி அஷ்டபதியானது ராதையை பார்த்து பகவான் சொல்லக்கூடியதாக இருக்குது. பிரியே சாருஷீலே பிரியே சாருஷீலே. குருவுடைய சரணம் எப்போதுமே சிரஸ் மேல் தான் இருக்கணும். பகவானுடைய சரணம் ஹிருதயத்தில். நித்தியம் சித்தஸ்திதமே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய சிந்து. குரு சரணம் சிரஸ் மேலே இருக்கணும்.